வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுர்ரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அளவற்ற வரலாறும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக, பல நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் என்று நமக்கு தெரியும். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் இறைவனை நம்பி, இறைவன் எதையெல்லாம் நம் மீது கட்டளையாக்கி இருக்கின்றானோ அந்த கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நம்முடைய இம்மை வாழ்வை அமைத்து கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள். இந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள், பல காரியங்கள் இருக்கு. ஒரு முஸ்லீம் என்றால் அவர் இறைவனை 5 வேளை தொழக்கூடியவராக இருக்கணும். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கணும். தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக, பிறர் மீது நலம் நாடக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துறது. அப்படித்தானே? தொழுதா அவர்தான் முஸ்லீம், நோன்பு வைத்தால் அவர்தான் இறை நம்பிக்கையாளர், பிறருக்கு நல்ல உபதேசங்களை, நல்ல அறிவுரையை, நன்மையை நாடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்தான் இறை நம்பிக்கையாளர். அதே போல இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய இன்ன சில காரியங்கள் இருக்கு. நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையின் மூலமாக இறை நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தலாம். ஒருவருடைய வார்த்தையை வைத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் இஸ்லாமியர், அவர் கிறிஸ்துவர், அவர் இன்னவித மதத்தை சார்ந்தவர் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு முஸ்லீமை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க, அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருப்பாங்க, தன்னுடைய காரியங்களுக்கு இறைவனை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப வார்த்தையை வைத்து கூட நாம் என்ன பண்ணலாம்? இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளில் மிக உன்னதமான ஒரு வார்த்தை, இறைவனுடைய ஆற்றலை, நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் அது இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்ல. நம்முடைய பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த வார்த்தையுடைய பொருளே சரியான நேரங்களில் விளங்குறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நேற்று இது நடந்துடுச்சு, போன வாரம் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டேன் என்று கடந்த காலங்களுக்கு நாம் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன என்றால் இறைவன் நாடினால் நடக்கும், அதான் அர்த்தம். இறைவனுடைய நாட்டப்படி, அதாவது நாம் எதிர்காலத்தில் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில், அதை நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னது? இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களை சந்திக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களிடத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை நான் செய்து முடிக்கிறேன் என்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை முன்கூட்டியே நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். ஒரு வார்த்தைக்கு பெரிய பயானா அப்படிலாம் கேட்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா? நம்முடைய மக்கள் தான் அதை தான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம் என்று நாம் நினைத்தால் கூட அதனுடைய முழுமையான அர்த்தத்தை விளங்கி கொண்டு நாம் சொல்றோமா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். இன்ஷா அல்லாஹ் என்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இறைவனுடைய
அந்த நாட்டப்படி நடக்கும் என்று நம்ம சொல்றோம்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது இறை நம்பிக்கையோட வெளிப்பாடு. நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை தரேன் என்று ஒருவர் சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், எனக்கு அந்த ஆற்றல் இருக்கு, நான் ஆடியது நடக்கும் என்ற அர்த்தம். மாறாக இன்ஷா அல்லாஹ் நாளை வரேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய ஆற்றல் எதுவும் இல்லை, என்னுடைய சக்தி என்னிடத்துல எதுவும் இல்லை, இறைவன் நாடினால் தான் நடக்கும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்றோம்ல. வானங்களை பூமியை படைத்திருப்பதும், கடலின் மீது பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய கப்பலை உருவாக்கி இருப்பதிலும், அதில் மிதக்க செய்வதிலும், இன்ன பிற எத்தனையோ அத்தாட்சிகள் இறைவன் நமக்கு முன்னிறுத்திருக்கிறானா இல்லையா? அதெல்லாம் யாருடைய ஆற்றல்? இறைவனுடைய ஆற்றல். அப்போ அந்த இறைவனுக்குரிய ஆற்றலை நம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளை வரேன் என்று நாம் சொன்னால் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் என்னுடைய எஜமான், அவனுடைய அந்த நாட்டப்படிதான் எல்லாம் நடக்குது, இதுல என்னுடைய சக்தி எதுவும் இல்லை. நாளைக்கு பொருளாதாரம் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன்னு சொன்னா கூட நாளை வரைக்கும் நான் இருக்கணும்ல, நான் இருக்கணுமா இல்லையா, நீங்க இருக்கணுமா இல்லையா? இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் நடக்காது தானே. இப்ப இவ்வளவு விஷயம் அது உள்ள இருக்கு. ஆனா நம்ம இன்ஷா அல்லாஹ் எப்படி திரும்ப பயன்படுத்துறோம்? இன்ஷா அல்லாஹ்னு ஒருத்தர் சொன்னார்னா கண்டிப்பா அதை நடத்த மாட்டார். இந்த விளையாட்டான சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. நல்ல ஒரு பொருளை கூட, நல்ல ஒரு வார்த்தையை கூட நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தவறான விதத்துக்கு பயன்படுத்துவாங்க. கம்பி நீட்டிட்டாருன்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? கம்பி நீட்டிட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்திட்டாருன்னு அர்த்தம். அதானே? இரும்பு கம்பி இருக்குல்ல, அது இரும்பு கம்பி என்பது கட்டிடத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நம்மால என்ன சொல்லுவான்? கம்பி நீட்டிட்டாரு, அல்வா கொடுத்துட்டாரு. அல்வா என்பது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், அதானே? ஒரு இனிப்பான பொருள். அதை நம்மால எப்படி பயன்படுத்துவான்? அல்வா கொடுத்துட்டாருனாலே ஏமாத்திட்டாரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறா? இன்ஷா அல்லாஹ்னு சொன்னா கூட நடக்காது பாய். அவர் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லி இருந்தா கூட நடந்திருக்கும், செஞ்சிருப்பாரு. ஆனா இப்ப என்ன பண்றாரு? நம்மளை அனுப்புறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு என்ற நிலைமையில தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய நிலைமை இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இது இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்றான்? அதை கட்டளையாக சொல்றான். இறை தூதர்கள் யார்? யோசிச்சு பாருங்க. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்மை போன்று வாக்குறுதி மீறுபவர்களாக இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? இறை நேசர்களாக இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய தூதர்கள், சித்திகீன்கள், உண்மையாளர்கள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நபியே முகமதே, திருமறை குர்ஆனுடைய 18ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனத்துல 24ஆம் வசனம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடினாலே தவிர நான் இதை செய்வேன் என்று நீங்க சொல்லாதீங்க. யாருக்கு சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நாடினாலே தவிர நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று நீங்களா சொல்லிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அந்த நாட்டத்தை, இறை நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். இப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. அதை நாம சொல்றோமா? யோசிச்சு பாருங்க. எப்போது அது பள்ளிவாசலுக்கு வந்தா, நம்முடைய மக்களை பார்த்தால், மற்ற நேரங்கள்ல அல்லாஹ் பள்ளியில மட்டும் தான் இருக்கிறானா? யோசிச்சு பாருங்க. பள்ளியில வந்தா இபாதத்து, கூடுதலான வார்த்தைகள்லாம் வரும். சுப்ஹானல்லாஹ் வரும், அல்ஹம்துலில்லாஹ் வரும், அல்லாஹ் அக்பர் வரும், இன்ஷா அல்லாஹ் வரும். வெளியே போயிட்டா வேற வேற வார்த்தைகள். அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரது இல்லை தானே?
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் 69வது வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க சில படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு நபர் இடத்துல அனுப்புறான். ஹதீஸ்கள்ல வருது, ஹில்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இடத்துல படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புறான். அவங்க போய் சொல்றாங்க, நான் உங்களோட இருக்கிறேன், உங்களோட நான் பயணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க என்று அவர் சொல்றாங்க. ஒரு நபியை பார்த்து சொல்றாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், யாரை பார்த்து சொல்றீங்க தெரியுமா? நான் யார் தெரியுமா? இறை தூதர். என்னால் முடியாதா? நான் பொறுமையாளரா இல்லையா என்றெல்லாம் சொல்ல, சஜிதூனி இன்ஷா அல்லாஹ் சபீரின், அல்லாஹ் நாடினால், எப்படி சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர். ஹிலர் அவர்கள்ட்ட சொல்றாங்க, என்னுடைய ஆற்றல் இல்ல, நான் பொறுமைசாலி தான், நான் இறை தூதர் என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அல்லாஹ் நாடினாலே தவிர என்னை பொறுமையாளராக நீங்கள் காண முடியாது என்று சொல்றாங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்திய நகருக்கு போறாங்க. அங்க 2 பெண்மணிகள் நீர் இறைத்துக் கொண்டிருக்கிறாங்க கிணத்துல. அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த பெண்மணிகள் அவர்களை அவருடைய தந்தை இடத்துல கூட்டு போறாங்க. அவர் என்ன பண்றாரு? இந்த பெண்கள்ல 2 நபர்கள்ல ஒருத்தரை உங்களுக்கு திருமணம் செஞ்சு தரேன், அதற்கு மகராக என்னிடத்தில் 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் இல்லைன்னா 8 ஆண்டுகள் கூட நீங்க என்னிடத்துல வேலை செய்யணும் என்ற அந்த தகவலை சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, சஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாலிஹீன். அவர்கிட்ட சொல்றாங்க, அந்த 2 பெண்மணிகளுடைய தந்தை இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நாடினால் என்னை நல்லவனாக நீங்கள் காண்பீர்கள். உங்களிடத்துல நான் வேலை செய்கிறேன், உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனா என்னது? அல்லாஹ் நாடினால் என்னை நல்லவனாக நீங்கள் காண்பீர்கள் என்று இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே பயன்படுத்தியதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை 28வது அத்தியாயம் 27வது வசனத்துல பார்க்கும். இப்படி நபிமார்கள் தொடர்ச்சியாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட போறாங்க. மகனிடத்தில் சொல்றாங்க, நான் இது போல ஒரு கனவு கண்டேன், உங்களை அறுத்து பலியிடுவதாக ஒரு கனவு கண்டேன், நீங்க என்ன சொல்றீங்க என்று சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? நீங்க யாரு? நபி தானே, உங்களுடைய கனவை நான் கட்டுப்படுறேன், ஒரு இறை தூதர் சொல்லும் போது நான் கட்டுப்பட மாட்டேனா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அங்கேயும் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? சஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அல்லாஹ் நாடினால் தந்தையை நீங்க செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தியதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 37வது அத்தியாயம் 102வது வசனத்துல சொல்றோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, நபிமார்கள் எல்லாம் பயன்படுத்திய வார்த்தை. அவங்களாம் இறை தூதர்கள் தானே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மீறுவாங்களா? அவங்க மீற மாட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், இறை தூதராக இருந்தாலும் அவர்களும் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களாலும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் நிலைநிறுத்துவதற்காக இது போன்ற சான்றுகளை திருமறை குர்ஆன் எங்கிலும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா நாம என்ன பண்றோம்? நான் செஞ்சிருவேன், நான் வந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்கும், நான் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே ஓடாத என்று நம்மை முன்னிறுத்தி, நான் தான் எல்லாம், எங்கேயாவது போய் பேசியிருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாயிரும், என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல, நான் வந்திருந்தா ஈஸியா முடிச்சு கொடுத்துருப்பேன்ல, என்னை விட்டுட்டீங்களே என்று என்ன பண்றோம்? நம்முடைய பெருமையை பேசக்கூடியவர்களாக, இறைவனை மறந்தவர்களாக, இறைவனுடைய அடிமை என்பதை மறந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோயாளியை சந்திக்கும் போது கூட என்ன பண்றாங்க? இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாம நோயாளியை சந்திக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? 2 காரியம் பண்ணுவோம். ஒன்று, போய் சந்திப்போம், சந்திச்சுட்டு என்ன சொல்லுவோம்? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் சுகர்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், சுகர் வந்துருச்சா, மௌத்தா போற வரைக்கும் உங்களுக்கு சுகர் மாத்திரை போட்டே நீங்க அழிஞ்சிருவீங்க இப்படின்றது.
அந்த வார்த்தையே போதும் அவரை மௌத்தாகிரும். சுகர் வந்துருச்சு, அவ்வளவுதான், நீங்க உங்க இதே முடிஞ்சிருச்சு என்று இந்த மாதிரி சொல்லிடுறது. இல்லைன்னா என்ன சொல்றது, இந்த ஹாஸ்பிட்டலா, இந்த டாக்டரா, சூப்பர் டாக்டர், இவர் கை வச்சாருன்னு வச்சுக்கோங்க எல்லா நோயும் போயிடும். எப்படி ஒன்னு இப்படி ஒன்னும் இல்லாம நாசமா போயிருவீங்கன்னு. இல்லைன்னா என்னது, எல்லாம் சரியாயிரும். இந்த டாக்டர் கை ராசியான டாக்டர் பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் நோயாளியை சந்திக்க நீங்க போனீங்கன்னா லா பகஷ தஹீருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் இந்த நோய் உங்களுக்கு குணமாகும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. நீங்கள் நோயாளியை சந்திச்சா என்ன பிரார்த்தனை செய்யணும்? லா பகஷ தஹீருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு இந்த நோயிலிருந்து சுகம் கிடைக்கும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையில. நாம் படிப்பினை பெறக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அப்போ அதை நாம் என்ன பண்ணோம், சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். நமக்கு தோணும் இந்த வார்த்தையை சொல்றதுனால என்ன, அதனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்று நீங்கள் உள்ளார்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன தெரியுமா? நான் என்ற அந்த ஆணவம் வழியும். ஒரு காரியத்தை செய்ய போகும்போதே அல்லாஹ் நான் நடக்குங்க அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா என்ன முன்னிறுத்துறோம்? அல்லாஹ் முன்னிறுத்துறோமா? என்னுடைய ஆற்றல் இல்லை, எல்லாம் அல்லாஹ் நாடிதான் நடக்குது, அல்லாஹ் தான் எல்லாம் என்று நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மை முன்னிறுத்த மாட்டோம். நம்முடைய ஆணவம் வெளிப்படாது. ரெண்டாவது என்னன்னா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவோம்? மனமுடைந்து போக மாட்டோம். டிப்ரெஷன்லாம் வருதுல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், நான் சக்சஸ் காட்டிடுவேன் என்று சொல்லிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உடஞ்சு போயிடுவார். மாறாக அல்லாஹ் நாடினால் நடக்கும், அல்லாஹ் நாடினால் வெற்றி அடைவேன், அல்லாஹ் இதை வெற்றியா தருவான் என்று அல்லாஹ்வை நாம் முன்னிறுத்தி போனோம்னா தோல்வி அடைஞ்சா என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் நாடல, நமக்கு பிரச்சனை வருமா, டிப்ரெஷன் வருமா? ஏன் தற்கொலைக்கு போகாம இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இறை நம்பிக்கை, இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த நாட்டம், இதையே நம்புறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றாங்க, ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் அதுல உங்களுக்கு கெடுதி இருக்கும், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அதுல உங்களுக்கு நல்லது இருக்கும், நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்றை நம்ம ரொம்ப விரும்புவோம், அதுல கெடுதி இருக்கும். ஒன்றை நாம் வெறுப்போம், அதுல நன்மை இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அதற்காக தான் விதியை ஏற்படுத்தியிருக்கிறேன். கிடைத்ததை நினைத்து நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்கும், இழந்ததை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் நாம் விதியை என்ன பண்ணியிருக்கிறோம்? உங்கள் மீது ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்று கிடைச்சதுன்னா பூரிப்படைகிறது, சாதிச்சிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன், எல்லாம் நான் தான் என்ற அந்த நினைப்பு. கிடைக்கலன்னா தோல்வி அடைஞ்சாலே டிப்ரெஷன். இதற்காக தான் நாம் விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். கிடைச்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தான் நடத்தி இருக்கிறான், நான் நடத்தல. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? தன்னுடைய நாட்டை விட்டு அடித்து துரட்டப்படுறாங்க, மக்களால் வெறுத்து துரத்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் மதீனாவில் போய் ஆட்சியை நிறுவி திருப்பி மக்காவை வெற்றி கொள்றாங்க. எவ்வளவு பெரிய சாதனை! நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சாதிச்சுட்டா, என் பூமியில நான் காலை வச்சுட்டேன், என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்போம். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இந்த வெற்றியை தேடி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் தனித்து நின்று இந்த வெற்றியை தேடி, அல்லாஹ்வுடைய தூதர் தான் போருக்கு போனது, மக்காவுடைய வெற்றிக்காக போனது, சஹாபாக்களை திரட்டி கொண்டு போனது, திட்டமிட்டது எல்லாம் அவங்க தான். ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் தனித்து நின்று இந்த வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னாங்கல்ல. அப்ப இந்த ஆணவம் என்பது குறைதா இல்லையா? இல்லாமல் போதா இல்லையா? அப்ப இது போன்ற நேரங்களில் நாம் என்ன பண்ணோம்? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். பள்ளியில வரும்போது மட்டும் இல்லை, 4 பேர் தெரிஞ்சவங்க இருக்கும்போது மட்டும் இல்லை, எல்லா நேரங்களிலும் நாம் என்ன பண்ணோம்? அல்லாஹ் நாடினா நடக்கும், அல்லாஹ்வுடைய ஆற்றலால் நடக்கும் என்று நாம் என்ன பண்ணோம்? அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்கும். சரி சொல்லலனா, சொல்லாம விட்டுட்டோம், என்ன ஆயிரும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. மறந்து விடுறது வேற, வேண்டுனே விடுறது வேற.
அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 68 அத்தியாயம் 17 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் ஒரு வரலாறு சொல்றான். தோட்டத்துக்குரியவர்களுடைய வரலாறை சொல்றான். தோட்டத்துக்குரியவர்கள் என்ன பண்ணாங்க? பயிரிட்டு அந்த தோட்டத்தை என்ன பண்றாங்க? தயாரிக்கிறாங்க. விளைச்சல் அமோகமா வருது. மறுநாள் அறுவடை. நல்லா கவனிங்க. மறுநாள் அறுவடையில் என்ன பண்றாங்க? இந்த ஈவினிங் போகும்போது சொல்றாங்க, நாளை வந்து இதெல்லாம் அறுத்துருவோம், அறுத்து இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் நாம் எடுத்துக்குவோம் என்று அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. நாம தான் செஞ்சோம், நாம தான் உழைச்சோம், நாம தான் இதை அறுவடை செய்து இதனுடைய பலன்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளணும், நாளைக்கு வந்து அறுவடை செஞ்சிருவோம் என்று இரவு போறாங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த வசனங்கள்ல, சுற்றி வளைக்க வேண்டியது சுற்றி வளைத்தது அந்த தோட்டத்தை. அது காற்றா புயலா எதுவும் இல்லை. அல்லாஹ் சுற்றி வளைக்க வேண்டியது சுற்றி வளைத்தது. மறுநாள் வராங்க தோட்டத்தை பார்க்கறது, அறுவடைக்காக வராங்க. வந்து பார்த்தா அவங்க தோட்டம் அவங்களுக்கே அடையாளம் தெரியல. வர வழியில என்ன தெரியுமா பேசுறாங்க? இதுலேருந்து வரக்கூடிய விளைச்சலை அதனுடைய நன்மைகளை நம்மளே எடுத்துக்கணும். எவனா வருவான், ஏழைகள் தேவை உடைய எவனா வருவான், எவனுக்கு கொடுத்துடக்கூடாது எந்த எண்ணம் பாருங்க, எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு வரான். இதெல்லாம் சொல்றான். அந்த திருமறை குர்ஆனுடைய 68 அத்தியாயத்தில் 17 32 எடுத்து படிங்க இன்ஷா அல்லாஹ். பேசிக்கிட்டு வராங்க. வந்து பார்த்தா தோட்டமே தெரியல, அடையாளமே தெரியல. கேட்கிறாங்க, இது நம்ம தோட்டம் தானா? இப்படி ஆயிடுச்சே. அதில் ஒருத்தர் சொல்றார், நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் நாடினால் இதனுடைய பலன்களை நாம் எடுத்துக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம்ல. ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் நாடினா என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லாம ஆயிரும். இப்போ அல்லாஹ்வை முன்னிறுத்தி, இது அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 68 அத்தியாயத்தில் 17 32 வரைக்கும் இந்த வரலாறு எதுக்கு சொல்றான்? நாம் எல்லாம் படிப்பினை பெறணும். சொல்லக்கூடிய வார்த்தையில கூட நாம் என்ன பண்ணலாம்? இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை, அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தலாம். அப்போ இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அதன் மூலமாகவும் நாம் என்ன பண்ணலாம்? பல நன்மைகளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.